ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ரமலான் டைம்லையும் இந்த இடத்துல ராத்திரி ஃபுல்லாக கூகுன்னு கூட்டமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட்டு, அப்புறம் ஃபுட் ஸ்டால்ஸு, கபாபு, ஹலீமு, ஸ்வீட் ஐட்டம், அப்பப்பா ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபீல் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கிடைக்குங்க. இது மட்டும் கிடையாது, இந்த விளாகில் நம்ம பார்க்கக்கூடியது நைட் வைப் ரம்ஜான் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதோட ஷாப்பிங் எல்லாமே நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க என் கூட சேர்ந்து இந்த பியூட்டிஃபுல் ரம்ஜான் நைட் ஜேர்னியை நம்ம ஆரம்பிக்கலாம். எங்க வந்திருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ், பெங்களூர்ல இருக்கக்கூடிய சிவாஜி நகருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சும்மாவே ஷாப்பிங்க்கு பேர் போன இடம் எம்ஜி ரோடு, கமர்ஷியல் ஸ்ட்ரீட், சிவாஜி நகர். இதுல ரம்ஜான் டைம்ல நம்ம சொல்லவே வேண்டாங்க. ராத்திரி ஃபுல்லா நைட்டு 10 மணிக்கு மேல காலையில 3 மணி வரைக்கும் இங்க ஜெக ஜோதியா இருக்கும். சாயந்தரம் 6:30 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னுவாங்க. நம்ம வந்து சும்மா திருப்பத்தூர்லேருந்து பெங்களூருக்கு இந்த ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்துட்டு போவேன் நான். இப்போ கம்மல் கலெக்ஷன்ஸு, செப்பல், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் நமக்கு பார்த்து வாங்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக அவ்வளோ லைட்டு, எல்லா பக்கமே அந்த ரம்ஜானோட வைப் வந்து நமக்கு அது ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ செப்பல் கடைகளில் இப்போ நான் அந்த சந்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ண பேசி வாங்கணும், அதுதான் முக்கியம். இங்கே வந்து தமிழ் பேசுவாங்க, உருது பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க. எல்லாத்துலேயுமே பேசும்போது எல்லா லாங்குவேஜும் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். நம்ம பேரம் பேசி கொஞ்சம் பேசணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபிக்ஸடுன்னு போட்டிருக்க கடையில் எந்த வகையிலுமே நம்ம பார்கெயின் பண்ண முடியாது. ஸோ அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அதை நீங்கள் பார்த்து மட்டும் வாங்கணும், நல்லா இருக்கா பொருள் அப்படின்றத பார்த்து வாங்கிட்டோம்னா போதும். ஸோ ஏன்னா கூட்டம் நெரிசலில் மாற்றி மாற்றி செப்பல் சைஸு மாறிடும், ட்ரெஸ்ஸோட அளவு, ஷர்ட் ஒரு பக்கமாகவும் பேண்ட் ஒரு டிசைன்லேயும் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஹங்கா, சாரீஸில் டிசைனர் சாரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு இடையிலேயே ஃபுட் ஸ்ட்ரீட்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து கல் மேலே கறியை, பீஃப் தான் மோஸ்ட்லி இங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ இது பத்தர்கா கோஷ் அப்படின்றாங்க. பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு சரியாக தெரியல. ஒரு கல்லுக்கு மேலே அந்த கறியை சுட்டு எடுப்பாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கடைகளுக்கு நடுவில் ஒரு ஸ்டால் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பாருங்கள். இப்போ மணி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மணி கரெக்டாக 1:15 ஆகுது. நாங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ க்ரௌடு, மக்களை அப்படி மீறி எல்லாமே வந்திருக்காங்க. முஸ்லீம்ஸ் மட்டும் கிடையாதுங்க, நான் முஸ்லீம்ஸும் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண வராங்க. சிவாஜி நகருக்குள்ளே நீங்கள் எந்த சைடில் போனாலும் எப்படி போனாலும் வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த சென்டராக வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும், நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். மெயினாக இந்த அத்தர் கடையெல்லாம் இங்கே இருக்குது. சிவாஜி நகர் அந்த மணிக்கூடு கீழே தான் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அங்கேயே வந்து நல்ல ஒரு புகை மண்டலம் அப்படியே சூழ்ந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ மோஸ்ட்லி சிக்கன் அண்ட் பீஃப் இதுதான் ஃபுல்லாகவே அவங்க வச்சிருக்கிறது. நம்ம வந்து பத்தர்கா கோஷ் திரும்பவும் சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிங்க. விறகடுப்பில் தாங்க சமைக்கிறாங்க, ஆனால் அப்படி வருது. அதுக்கு மேலே நல்ல ஒரு கல் வச்சுருக்காங்க. அந்த கல்லுக்கு மேலே பீஃபை சுட்டு எடுக்கிறாங்க. நல்ல ஸ்லைஸாக இருக்குது. ஸோ அதை நல்லா சுட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஹைஜீனிக்காக இந்த இடத்துல கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து க்ரௌடாக இருக்குது. அதே மாதிரி இங்கே அதிகமாக பீஃப் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. கேமல் வச்சுருக்காங்க. ஸோ மட்டன் வந்து நம்ம சரியாக எனக்கு சொல்ல தெரியல இங்கே கிடைக்குதா அப்படின்றது. மற்றது ரேட்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையும் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வாங்கினது 200 ரூபாய்க்கு இந்த இது கொடுத்தாங்க. ஸோ மற்ற போக போக பார்த்தீங்கன்னா 150க்கு ஒரு கடையில் கொடுக்குறாங்க, ஒரு கடையில் 50 ருபீஸ்க்கே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இதோட ரேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் பீஃப் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்க ஒன்றும் எடுத்துக்கல. சிக்கன் ஷவர்மா மட்டும் ஒன்று வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் இங்கே வந்தீங்கன்னா சீ ஃபுட்டும் இங்கே நிறைய கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். அப்புறம் மஹபத் கா சர்பத்து, பாலில் செய்யக்கூடிய அந்த ஐட்டம்ஸு, சீ ஃபுட் ஐட்டம்ஸு எக்கச்சக்கமாக அவங்க வச்சுருக்காங்க. வெரைட்டியாக இருக்குது. நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை வந்து ஆன் ஸ்பாட்டில் அவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சுட சுட பொரிச்சு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த வெரைட்டியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வாயெல்லாம் ஊறுங்க. எனக்கு சீ ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து நாங்கள் நண்டு, கிராபில் வந்து லாலிபாப் மாதிரி இருந்துச்சு, அது வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது.
சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லா கடையிலையுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி பாதாம் பால் சுட சுட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த பாதாம் பால்லாம் நம்ம விரும்பி சாப்பிட மாட்டோம். டீ தான் அங்கேயும் நம்ம வாங்கி குடித்தோம். ஈரானிய டீ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கச்ச கச்சன்னு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்பட்டுச்சு அந்த டீயை குடிச்சிட்டு. ஆனால் பசிலாம் கிடையாது. இந்த ஸ்மெல்லே நமக்கு வந்து சாப்பிடணும்னு தோணாது. மெயினாக ஹலீம் இருந்தது, பீஃப் ஹலீம் இருந்தது. அதனால நாங்கள் கொஞ்சம் வாங்கிக்கல. அதோட கலரும் வந்து டெக்ஸ்சர் வேறு மாதிரி இருந்துச்சு. மாட்டு முள் சூப்பு வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்றதுனால நிறைய பேர் அந்த சூப்பும் ட்ரை பண்ணாங்க. அங்கே ஃபுல்லாகவே இந்த அனல் பறக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு, அந்த கபாபோட ஃப்ளேவரு அதெல்லாம் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ க்ரௌடில் நடுவில் இந்த மாதிரியான ஃபுட் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக நம்மளால் பார்க்க முடியும். ஃபுட் பிரியர்களுக்கு இந்த இடம் ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்டு. இந்த ரம்ஜான் டைமில் மட்டும்தான் இது இருக்கும். ஊது அங்கங்கே வச்சுருக்காங்க. நம்ம அந்த ஃப்ளேவர் பார்த்துட்டு தேவைப்படுறவங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தாலே செம்மையாக என்னமோ 5-6 மணிக்கு இவ்வளோ க்ரௌடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் டைம் வந்து 2:30 மணி ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது. நாங்களும் இங்கே வாங்கிட்டு போயிடலான்னா இங்கே மோஸ்ட்லி பீஃபாக இருக்கிறதுனால இங்கே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்றதையும் பிளான் பண்ணியிருந்தோம். முர்த்தபா, ரேப்பு, சீஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஷீக் கபாபும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஷீக் கபாப், சாமி கபாப் இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இதே ஸ்ட்ரீட்குள்ளேயே ஊத் கடை இருக்குது, அத்தர் கடை இருக்குது. அப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வாங்குற மாதிரி இந்த இடத்துல எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த டைமில் மட்டும்தான் போடுவாங்க. ரம்ஜான் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய கம்மல்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கம்மல்லாம் எடுத்துக்கிட்டோம். எப்போதுமே பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசர் டவுனில் தான் வந்து ரம்ஜான் ஸ்ட்ரீட் ஃபுட் வைப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இருக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே சில கடைகள் மட்டும் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே மனசுக்கு திருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே ரொம்ப கச்ச கூட்டமாக இருந்தது, இங்கே மீடியமாக இருந்தது. இது பக்கத்துலேயே பள்ளிவாசலும் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு 3 மணிக்குள்ளே கிளம்புனா தான் இங்கே வந்து நம்ம சஹர் வைக்க முடியும் அப்படின்றதுனால இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றத வாங்கினோம். அங்கே ஆசைப்பட்ட ஹலிமை இங்கே வந்து நமக்கு கிடச்சிச்சு. இங்கே வந்து 365 நாளுமே ஹலீம் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் காசு வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக தான் இருக்குது. நம்ம திருப்பத்தூர்லேயே கொஞ்சம் ஹலீம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சிக்கன் ஹலீமும் இருந்தது, மட்டன் ஹலீமும் இருந்தது. ஸோ நம்ம மட்டன் ஹலீம் வாங்கிக்கிட்டோம். இவ்வளோ சாப்பிடுவேனா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஆனால் ஹலீம் மட்டும் நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பார்வைக்கு, கண் பார்வைக்கு தான் வந்து நல்லா இருக்குமே தவிர அவ்வளோத்தையும் நம்மளால சாப்பிடவே முடியாது. ஆல்மோஸ்ட் நாங்கள் போன டைம் வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. அதில் வந்து எல்லா பொருளுமே வித்துருச்சு. ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் நாங்கள் போய் பார்த்தோம். அப்போவும் மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. சிவாஜி நகரில் இருந்த கூட்டம் வந்து இங்கே இல்லை. கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் க்ரௌடெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் சட்டி ஃபுல்லாக காலியாக தான் இருந்துச்சு. ஒரு சமயம் எங்களுக்கு முன்னாடி 10 மணிக்கிட்டே வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களோ என்னமோ தெரியல. நாங்கள் வந்த டைம் ஃப்ரீயாக இருந்ததுனால ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ எனக்கு வந்து முர்த்தபா நைட் வாங்கிக்கிட்டேன் சகருக்கு. இவங்களுக்கும் ஷமீராவுக்கும் ரேப் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரேப் வாங்கிட்டு ஒரு ஹலீம் மட்டும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப சாப்பிடல, ரொம்ப தான் இருந்ததுனால இங்கே வந்து ஹலீம் மட்டும் நம்ம கையோடு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஹலீம் மட்டும் வாங்கி இங்கேயே சாப்பிட்டோம். ஹலீம் என்ன தான் சொல்லுங்கள், நம்ம பிஸ்ஸா ஹவுஸ் ஹலீம், ஹைதராபாத் ஹலீம் டேஸ்ட்டு இங்கே எல்லாமே கம்மி தான். ஆனால் இதோட ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலைங்க. அடுப்பில் ஒரு 12-13 மணி நேரம் அந்த மீட்டை வந்து குக் பண்ணுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த நோன்பு திறந்துட்டு இந்த ஹலீம் சாப்பிடும்போது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். அந்த ஒரு கப் அளவுக்கு நம்ம சாப்பிட்றதே வயிறு வந்து நல்லாவே ஃபில் ஆகிடும். மெயினாக இதுக்கு மேலே அந்த ஆனியன் போட்டு சாப்பிடும்போது லெமன் பிழிஞ்சி நம்ம சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் மேலே மிதக்க அதோட சாப்பிடும்போது அப்பா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரம்ஜான் டைமில் இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட்டை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மெயினாக பெங்களூரில் யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரம்லானுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.